நாராயணன் ஊரில் மிகவும் பணக்காரன். எப்போதும் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து நல்லா பணம் சம்பாதித்துக் கொண்டே இருப்பான். ஆனா சில நாட்களாக நாராயணனில் பெரிய மாற்றம் தெரிந்தது. முன்னாடி எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் உதடுகளிலிருந்து சிரிப்பை விடாத நாராயணன் இப்போது சில நாட்களாக மிகவும் கவலையுடன் எப்போதும் ஏதோ யோசித்துக் கொண்டே ஏதோ ஒன்றை இழந்த மனிதனைப் போல இருக்கிறான். இந்நாள்களில் கங்கம்மா நீண்ட நாட்களாக அவதிப்பட்டிருந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டதால் சில நாட்களாக படுக்கையிலேயே இருக்கிறாள். ஒரு நாள் மருத்துவர் சொன்ன எண்ணெய்களால் மசாஜ் செய்து கொண்டிருந்த நாராயணனிடம் கங்கம்மா இப்படி சொன்னாள். என்னங்க, நீங்க முன்னாடி வியாபாரத்துக்காக மாதங்களுக்கு போயிட்டு வந்தாலும் கூட வீட்டில் பாப்பாவோட விளையாடி அவளோட கொள்ளையாடி கொஞ்ச நேரம் கழிக்காம இருக்க மாட்டீங்க. எப்போதும் உங்க உதட்டில் இருக்கும் அந்த சிரிப்பு கடந்த சில நாட்களாக தெரியவே இல்லை. எப்போதும் ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மிகவும் கவலையுடன் இருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை கங்கா, நம்ம வீட்டில் நடக்கிற சில நிலைகள் தான் என்னை இப்படி மாற்றி இருக்கும் போல. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கேள்விதான் இருக்கு, ஆனா தீர்வு மட்டும் எங்கும் தெரியவில்லை. இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லினாலும் உனக்கு புரியாது போல. சரி, நானே ஏதாவது ஒரு வழி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறார் நாராயணன். அவர் தனது நண்பன் லக்ஷ்மையாவின் வீட்டிற்கு செல்கிறார். நாராயணனின் நிலையை புரிந்து கொண்ட லக்ஷ்மையா, ஒரே நாராயணா, கடந்த சில நாட்களாக நீ ரொம்ப பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று தெரிகிறது. உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நம்ம ஊருக்கு பக்கத்தில் கங்காதேவி பள்ளின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க நல்ல பெயர் பெற்ற ஒரு ஜோதிடர் இருக்கிறார். அவரை நீ சந்திச்சா உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். ஒரு முறை முயற்சி செய்து பாரு. அப்படியேரா, நாளைக்கு காலையிலே அவன் அருகே போயிட்டு என் பிரச்சனைகளை எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் நாராயணன். அவன் நினைத்தது போலவே மறுநாள் காலையிலேயே நாராயணன் பக்கத்து ஊரில் இருக்கும் பிரபலமான ஜோதிடரின் வீட்டுக்கு செல்கிறான். சொல்லுங்க ஐயா, உங்க பிரச்சனை என்ன? ஐயா, இந்த ஆண்டு முழுக்க எனக்கு ஒன்றும் சரியாக போகவில்லை. எதுவும் பார்த்தாலும் பிரச்சனைதான். விவரமாக சொல்லுங்க ஐயா. ஐயா, என் பேர் நாராயணன். நான் பல வியாபாரங்கள் செய்தேன், நிறைய பணமும் சம்பாதித்தேன். ஆனா இந்த ஆண்டு எனக்கு ஒன்றும் சரியாக போகவில்லை. நான் எப்போதும் வியாபாரத்திலேயே முழுகியிருப்பவன். என் மகளின் எல்லா விஷயங்களையும் என் மனைவிதான் பார்த்து கொண்டாள். ஆனா சில நாட்களுக்கு முன் என் மனைவி உடம்பு சரியில்லாமல் போனது. அவளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டி வந்தது. சிகிச்சைக்கு பிறகு 1 மாதமாக படுக்கையிலேயே இருக்கிறாள். அவளை பார்த்து கொள்வதோடு சேர்த்து என் மகளையும் நானே பார்த்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது. அதனால் என் வேலை பாதிக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது என் மனைவியும் என் மகளையும் கவனிக்க வேண்டிய காரணத்தால் என் வியாபாரங்களை என் வேலைக்காரர்களிடம் ஒப்படைக்க வேண்டி வந்தது. அதனால் வியாபாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அதனால்தான் என் எதிர்காலம் நல்லபடியாக மாற ஏதாவது சொல்லுங்க சுவாமி. உன் வாழ்க்கை உன்னுடையது மட்டும் இல்லை ஐயா, அது உன் மனைவியுடையதும் கூட. உன் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும்னா உன் மனைவியும் வரணும், அவளையும் வர சொல்லு. அப்பதான் தீர்வு என்னன்னு நாம யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நாராயணன் தனது மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். அம்மா, இந்த ஆண்டில் உனக்கு இருந்த பிரச்சனைகள் என்னன்னு சொல்லு. சுவாமி, இந்த ஆண்டு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நான் நீண்ட நாட்களாக உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த விஷயத்தை என் கணவரிடம் சொல்லணும்னு நினைத்தேன். ஆனா அவர் எப்போதும் வியாபாரத்தால் ரொம்ப சோர்வாக இருப்பார் என்று சொல்லவில்லை. ஆனா என் பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே இருந்ததால் என் மகளையும் சரியாக கவனிக்க முடியவில்லை. அதனால் நான் ரொம்பவே மனஸ்தாபத்துடன் இருந்தேன். ஆனா இத்தனை வருடங்களாக என்னை வதைத்த அந்த உடல் பிரச்சனைக்கு சிகிச்சை கிடைத்ததால் எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டேன். அது மட்டும் இல்ல, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர்கள், உன் கணவர் எப்போதும் உன்னோட இருக்க மாட்டார், அவருக்கு உன்னை விட பணத்தில் தான் அதிக அன்புன்னு சொல்வாங்க. ஆனா எனக்கு சிகிச்சை ஆன பிறகு அவர் என்னை ஒரு சின்ன குழந்தையை போல பார்த்து கொண்டார். அதனால் அவருக்கு என்ன மேல் இருக்கும் அன்பு எனக்கு புரிந்தது. என் கணவர் வியாபாரத்தில் எல்லாரையும் நம்புவார். ஆனா அவர் என்னோட சேர்ந்து வீட்டிலேயே இருந்ததனால் வியாபாரத்தில் பணத்துக்காக இருக்கும் மனிதர்கள் யாருன்னு தெரிந்தது. உண்மையாக சொல்லணும்னா இந்த ஆண்டு எனக்கு கண்களை திறக்க வைத்தது. அதனால்தான் இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப சிறப்பானதாக தோன்றுகிறது. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு ஆண்டாக உணர்கிறேன். சரி தாயே, நீ இப்போ போ, உன் கணவருடன் பேசிட்டு அவரை அனுப்புறேன் அப்படின்னு கங்கம்மாவிடம் சொல்லி அனுப்புகிறார் ஜோதிடர். சுவாமி, என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதையெல்லாம் பிரச்சனையா நினைத்தேனோ அதேயெல்லாம் என் மனைவிக்கு தீர்வாக தோன்றியது. இது என்ன சுவாமி இதெல்லாம்? நாராயணா, ஒவ்வொரு ஆண்டும் உனக்கு வியாபாரங்களில் லாபம் வந்தது. அதை நீ எப்போதும் அதிர்ஷ்டம் என்று நினைக்கவே இல்லை.
ஆனா ஒரு ஆண்டில் சிறிய மாற்றம் நடந்ததற்காக நீ மனமுடைந்து இப்படி என்னிடம் வந்திருக்கிறாய். சரி, உன் மனைவி நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனையால் அவதிப்பட்டது உனக்கு தெரியாது. ஆனா இப்போது அதற்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. நீ உன் வியாபாரம் குறைந்து விட்டது என்று சொல்கிறாய். ஆனா ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து இத்தனை பெரிய வியாபாரத்தை உருவாக்கியவன் நீதான். மீண்டும் ஆரம்பிக்கிற சக்தி உனக்கு இல்லையா? உன் திறனை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. இப்படி ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். முதலில் நீ உன் நிலைகளை கஷ்டமாக பார்க்காமல் அதற்கு தீர்வு காணும் வழிகளை பார்த்தால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். புரிந்துவிட்டது சுவாமி, எல்லாம் புரிந்துவிட்டது. பிரச்சனைகளும் தீர்வுகளும் எல்லாம் நம்ம மனசுல இருக்கும் எண்ணங்கள் தான். ஒரு விஷயம் நமக்கு தவறாக தோன்றினாலும் அதே விஷயம் இன்னொருவருக்கு சரியாக தோன்றலாம். தவறும் சரியும் மனிதர்களை பொறுத்து மாறும் என்று புரிந்தது சுவாமி. நான் ஒரு பிரச்சனையுடன் உங்க அருகே வந்தேன். அதனால் நீங்க ஏதாவது யாகமோ யஜ்யமோ சொல்லி என்னிடமிருந்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யல. எப்படி சுவாமி? நாராயணா, யாகங்களும் யஜ்ஞங்களும் தேவனை மகிழ்விப்பதற்காக மட்டும்னு நாம நினைப்போம். ஆனா கணவன் மனைவி இணக்கத்திற்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு காரணம் இருக்குது ஐயா. பெரியவர்கள் எதையும் யோசிக்காமல் செய்யவில்லை. ஆனா நாம சில விஷயங்களை மூட நம்பிக்கையா பார்த்து அந்த வழக்கங்களை தவறாக நினைக்கிறோம். நீ சொன்ன மாதிரி போலி பூஜைகள் பண்ணி பணம் வாங்குற சுவாமிகள் சிலர் இருக்கலாம். அவர்களிடமிருந்து நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்போ நீ போய் உன் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக வாழு. நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு எந்த மாய சக்தியும் தேவையில்லையா. சந்தோஷம்னு சொல்லப்படும் அந்த அற்புத சக்தி மட்டும் போதும். நாம சந்தோஷமாக இருந்தா எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு தூரம் ஓடி போகும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர் நாராயணனை அனுப்புகிறார். அந்த நாளிலிருந்து நாராயணன் சந்தோஷமாக வாழ்ந்து தன் மனைவி குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான்.